ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகளப்பா. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இன்னைக்கு நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி கேட்கும் போது நல்ல ஒரு வார்த்தைய, எனக்கு ஒரு தேவையான ஒரு வார்த்தை அதை கொடுத்தாரு. அவ சத்தம் கேட்பவர்கள், அந்த உலகத்துல அவ சத்தத்தை கேட்பவர்கள். ஆனா அந்த அந்த வார்த்தையை பத்தி நம்ம வாசிக்கும் போது நிறைய இந்த உலகத்துல இருக்குது. ஏதேன் தோட்டத்துல தொடங்குச்சு. அந்த அந்த அவருடைய சத்தம் டெய்லி வந்து ஆதாம் ஏவாளோடு கூட உலாவின தேவன். ஒரு நாள் அவங்க காணோம். எங்க இருக்கிறீங்க? நாங்க உமக்கு மறைஞ்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்றாங்க. பாவம் செஞ்சிட்டோம், நீங்க சொன்னதை நாங்க செய்யல, நாங்க பாவம் செஞ்சுட்டோம், நாங்க மறைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியல, அவரை பார்க்க கூட முடியல. சோ இன்னைக்கு நம்ம எடுக்கிற வசனமே பாத்தீங்கன்னா, அவ சத்தத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பாக்கியவான்களா இருப்பார்கள். கேட்கலாமா? உபாகமம் 28வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1வது வசனம், 8வது வசனம், 1-14 வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னாலே அவருடைய சத்தத்தை கேட்டவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி ரொம்ப ஒரு அழகான வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். உபாகமும் 28வது அதிகாரம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானா உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். அந்த ஹைலைட்டே அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு கட்டளைய சொல்றாரு, கவனமாயிருன்னு சொல்றாரு. அவ சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இப்படிப்பட்டவங்களை தேடுறது ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்துல. நம்ம எல்லாருமே அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா, கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா, கேட்டுட்டு விட்டுடுறோமா, எந்த எந்த நிலையில நம்ம இருக்கிறோம்? சோ இதை எல்லாருமே நம்ம யோசிக்கலாம். அவ சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அந்த உண்மையாய் செவி கொடுக்கிறவங்க லைஃபை நீங்க பார்த்துருந்தீங்கன்னாக்கா எக்ஸலண்டா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அப்படியே டோன்ட் கேர் அவங்கெல்லாம். அதாவது கர்த்தர் சொன்னா நாங்க செய்வோம், கர்த்தர் சொல்லனா நாங்க செய்ய மாட்டோம். இதுதான் அவங்களுடைய லைஃப்ல அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிருபை நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பாக்கியம் நான் சொல்லுவேன். உண்மையாய் அவ சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அதுதான் முக்கியமே. எந்த விதத்துல நம்ம கீழ்ப்படுகிறோம்? நிறைய நேரங்களில சொன்னா கூட கேட்க மாட்டோம்ல, ஆண்டவர் பேசினா கூட நம்ம கேட்க மாட்டோம்ல. ஆண்டவர் எப்படி எல்லாம் பேசி பார்ப்பார்ல, சில காரியத்தை உணர்த்தி பார்ப்பாரு. ஆண்டவர் என்னைக்குமே ஒரு காரியத்தை பேசுறாருன்னா அதை உணர்த்துதலையும் தருவார். அந்த உணர்த்துதலே தந்து அதை நம்ம அதை விட்டு கடந்து வரணும்னு யோசிப்பார். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் அதுல ஏதோ டேஞ்சர் இருக்குதுன்ட்டு. அதனால கர்த்தர் அப்படிதான் பேசுவார். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அவருடைய சத்தத்தை உண்மையா கேட்பீர்கள் ஆனால், செவி கொடுப்பாயானால், அந்த சத்தமும் செவி கொடுக்கறதும் வெரி மச் கனெக்டட். ஆணுடைய சத்தமும் செவி கொடுக்கறதும் எதுக்கோ சத்தங்கள் நமக்கு செவி கொடுக்குறோம்ல. ஆனா வேதத்துல கர்த்தர் ஒரு தடவை பேசிட்டு இருந்தாரு, எல்லாரோட பேசிட்டு இருந்தாரு. இப்போ வார்த்தையின் மூலமாக பேசிட்டு இருக்கிறார். சோ ஒரு அழகான வார்த்தை இருக்குது. சத்தத்தை கேட்கிறவனுக்கு சித்தத்தை அறிந்து நடக்க தெரியும். சத்தத்தை கேட்கிறவனுக்கு அவருடைய சித்தத்தை அறிந்து நடக்க தெரியும். அதே மாதிரி அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவங்களை செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். அது 100% ட்ரூங்க, 100% ட்ரூ. வேதத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம், விழுந்தவங்களையும் பார்க்கிறோம், ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டினவங்களையும் பார்க்கிறோம். அதே நேரத்துல யோசேப்பை பார்க்கிறோம், ஆபிரகாமை பார்க்கிறோம். இவங்கெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள். நோவாவை பார்க்கிறோம், சொல்லிக்கிட்டே போலாம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு பயங்கரமா கீழ்ப்படிஞ்சாங்க, அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. போனா போ, உட்காருனா உட்காரு, எழுந்துருனா எழுந்துரு, இதை செய்யாதானா செய்யாத. அது மாதிரி இந்த இடத்துல 1-14 வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், உன் கூடை ஆசீர்வதிக்கப்பட்டோம், நீ வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உனக்கு விரோதமாய் எழுந்தும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அந்த 14 அதே மாதிரி ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டு கொண்ட உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இந்த 14 வசனங்களும் பார்த்தீங்கன்னாக்கா 28வது அதிகாரத்துல கர்த்தருக்கு உண்மையா செவி கொடுத்தா மட்டும்தான் இத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. இல்லைனாக்கா கிடைக்காது. விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற சூழ்நிலை தான் வரும். ஸோ நான் நிறைய பேரை பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் கேட்க மாட்டாங்க,
சொன்னா கூட புரியாது, சொன்னாலும் தெரியாது. ஆனா இங்க கர்த்தர் கிளியரா சொல்லிட்டாரு, அவ சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் ஏன் கர்த்தர் பேசணும்? எதுக்காக கர்த்தர் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும்னு ஆசைப்படுறாரு? எதற்காக? ஏன்னா அவர் விரும்புகிறபடி நம்ம செய்யறதுக்காக தான். உண்மையாய் செவி கொடுப்பான்னு ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? உண்மையா செவி கொடுக்காதவங்க நிறைய பேரு. கேட்டு ஆமேன்னு சொல்றது, எஸ் லார்ட் நான் செய்யறேன் ஆண்டவரேன்னு சொல்றதெல்லாம் ஈஸி. ஆனா உண்மையா செய்யறோமா? அதுதான் முக்கியம். அந்த உண்மையா செய்யாததுனாலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு நிம்மதியெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அதே மாதிரி யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 3வது வசனத்துல, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். சீக்கிரட்டு இதுல அற்புதங்கள் என்னன்னாக்கா, அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அந்த ஆடுகள், அத பேர் சொல்லி அழைக்கிறான்னா. அதனாலதான் கர்த்தர் ஏசாயால சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். எரேமியால சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்றாரு? அந்த பேர் சொல்லி அழைக்கிறதுக்கு காரணமே நம்ம அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், அப்படி சத்தத்தை கேட்கணும். அதுல 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். முன்பாக நடந்து போகிறான். என்ன அழகான ஒரு வசனம் பாருங்க. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. இதான் பியூட்டியே. ஆடுகள் அவன் சத்தத்தை தெரியும் ஆடுகளுக்கு, அதனால அது பின்னாடியே போகுது. என் மாஸ்டர் என்ன சொல்றாரோ அது ரைட், என் மாஸ்டர் லெஃப்ட்னா லெஃப்ட், என் மாஸ்டர் ரைட்னா அது ரைட்டு. அதனால அவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதா. இந்த மாதிரிதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருங்க. அவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவங்கள தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அவ சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவைகள் அவனுக்கு பின் செல்லுகிறது. 5வது வசனம் வாசிக்கிறேன். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, அந்நியனுக்கு செவி கொடுக்கறதுனால ஒரு லாபமும் கிடையாது. அந்நியன் யாரு? ஆண்டவர் அறியாதவர்கள் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுக்கும் போது அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்னாக்கா கண்டிப்பாக அது அவங்க பின்னாடி போகாதுன்றாரு. அந்த 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 ஆடுகள் அவங்க பின்னாடி போவாது. நம்பர் 1 நான் உங்களுக்கு சொல்ல விரும்ப காரியம் இந்த இடத்துல என்னன்னாக்கா, நம்பர் 1 சத்தியத்தை அறிந்து கொள்ளுதல். நம்பர் 1 அவ சத்தத்தை கேட்கிறவங்க அந்த சத்தத்தை அறிந்து கொள்வாங்க. சத்தத்தை அறிந்து கொள்வாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல 4வது வசனம் 5வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 4வது வசனத்துல சத்தத்தை அறிந்து கொள்ளும்படினால் அவனுக்கு பின்னாக செல்கிறது ஆடுகள். சோ நம்பர் 1 அவ சத்தத்தை கேட்கறதுக்கு, சத்தத்தை அறிந்து கொள்ளும் போது யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆடுகள் பின்னாக செல்கிறது. 5வது வசனம் நான் சொன்னல, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவர்கள் அந்நியனுக்கு பின் செல்லாது. எந்த அந்நியனுக்கும் பின் சொல்ல முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த தரமான வார்த்தைய, இந்த ஸ்ட்ராங்கான வார்த்தைய உங்க இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க சொன்னாங்க, இவங்க சத்தத்தை கேட்டேன், அவங்க சத்தத்தை கேட்டேன், இன்னைக்கு அதனால்தான் இவ்வளவு கடன்ல இருக்கிறேன், இன்னைக்கு அதனால்தான் இவ்வளவு பேச்சுல இருக்கிறேன், இன்னைக்கு அதனால்தான் இவ்வளவு தொல்லையில இருக்கிறேன். ஹலோ, யாருடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க இந்த நேரத்துல? புரியுதா? கர்த்தர் பேசுறாரா? கர்த்தர் எப்படி பேசி கொண்டிருக்கிறார்? அதே மாதிரி அந்த சத்தத்தை அறிந்து கொள்ளுதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவருடைய சத்தத்தை? அவருடைய வார்த்தையின் மூலமாக. சத்தத்தை கேட்கிறவன் அவருடைய சித்தத்தை செய்வான். மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க படிக்க அவரை ரொம்ப அழகா பேசுவார், ரொம்ப தெளிவா பேசுவார். எனக்கு நிறைய நேரங்கள் குழப்பமான சூழ்நிலைகள்லாம் வரும்போது, ஆண்டவரே என்னால டிசிஷன் பண்ண முடியல, நீங்க பேசுங்க எனக்கு சொல்லும் போது தெளிவா கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்துருவார். அந்த வாக்கு தத்தத்துல நான் பிடிச்சுப்பேன், அங்கதான் நிப்பேன். இல்ல ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன் இயேசு சுவாமி. யாரு எனக்கு பிடிச்சவங்களே ரொம்ப சொன்னா கூட, முடியாது ஆண்டவரே, நீங்க வாக்கு தத்தத்தை குடிச்சாச்சு, எல்லாரையும் நான் ப்ளீஸ் பண்ணி வாழ முடியாது, அந்நியருடைய பேச்சை நான் கேட்க முடியாது, பரலோகத்தின் சத்தத்தை தான் நான் கேட்க முடியும் சொல்லி அந்த மாதிரி டிசிஷன் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, இந்த சாயங்கால வேலையில எப்படி இருக்கிறீங்க? யாருடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறீங்க? 2வது காரியம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ளுதல் என்று பார்த்தோம். 2வது காரியம் உலகத்தின் சத்தம். உலகத்தின் சத்தத்தை எந்தெந்த விதத்துல எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம்? உலகத்தின் சத்தம்னாலே டிஸ்ட்ராக்ஷன், பெரிய தடைகள். முதலாவது, உலகத்தின் சத்தம் நமக்கு காரணமில்லாத
கவலைகளையும் கஷ்டங்களையும் நிம்மதி இல்லாத தருணங்களையும் உண்டாக்கும். உலகத்தின் சத்தம். கொஞ்ச நேரம் போயிட்டு வெளியில நின்று பாருங்க, சத்தங்களை கேட்டு பாருங்க, வீட்டுக்குள்ள சில சத்தங்களை கேட்டு பாருங்க, கவலையாயிடும். உலகத்தின் சத்தம் அதான். உலகத்தின் சத்தம் கவலையை உண்டாக்கும், கஷ்டத்தை உண்டாக்கும், நிம்மதி இல்லாத தன்மையை உண்டாக்கும். எதனா ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தை நிம்மதி இல்லாம போயிடும். நல்லாதான் இருக்கும், நல்லாதான் பேசிட்டு இருப்பீங்க, நல்லா போயிட்டே இருக்கும். இந்த தூங்குறதுக்கு முன்னாடி, இல்ல சாப்பிடும் போது, வேலைக்கு போகும்போது ஏதோ ஒரு சின்ன வார்த்தை, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அன்னைக்கு உள்ள நிம்மதியே முடிஞ்சிடும். அதான் உலகத்தின் சத்தம். நீங்க அதை தாண்டி வரணுமா? பைபிள் எடுங்க, வாசிங்க, கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. சோ உலகத்தின் சத்தம் கவலைகளையும் கஷ்டத்தையும் நிம்மதி இல்லாத தருணங்களையும் உண்டாக்கும். அதுல பாத்தீங்கன்னாக்கா, உலகத்தின் சத்தம் தேவனுடைய சத்தத்தை மறைத்து போட்டுவிடும். தேவனுடைய சத்தத்தை தள்ளிடும். தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்கவே முடியாது. உலக சத்தத்தை நீங்க கேட்கும் போது தேவனுடைய சத்தம் அங்க இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா, உலகத்தின் சத்தம் வியாதியை உண்டாக்கும். ஏன் சொல்லுங்க? உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ அவங்க சொல்லிட்டாங்களே அப்படி, ஐயோ அவங்க சொல்லிட்டாங்களே அப்படி, ஐயோ அவங்க சொல்லிட்டாங்களே அப்படி, அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், அவங்கள நம்பிட்டு இருந்தேனே, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே. எத்தனை பேர் உட்காந்து யோசிக்கிறீங்க? அதை எத்தனை பேர் அதை உட்காந்து நீங்க உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க? இதை சொல்லிட்டாங்களே. உலகத்தின் சத்தம் கர்த்தருடைய சத்தத்தை மறைத்து போட்டுரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்ககிட்ட பேசுறவங்க ஜெபிக்கிறவங்களா? உங்ககிட்ட பேசுறவங்க வேதத்தை வாசிக்கிறவங்களா? உங்ககிட்ட பேசுறவங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்களா? ஆண்டவரை நேசிக்கிறவங்க உங்ககிட்ட பேசும்போது கண்டிப்பாக ஏதோ உணர்த்துதலுக்காக தான் கர்த்தர் பேசுவார். பிரியமானவர்களே, தயவு செய்து இங்க இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் யோசிங்க. உலகத்தின் சத்தத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்கனாக்கா ரொம்ப கஷ்டம். அந்த 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 உலகத்தின் சத்தத்தையே கேட்காதீங்க. தயவு செய்து தூரம் வாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வியாதியை உண்டாக்கும். டென்ஷன், பிபி. ஐயோ தலையை பிடிச்சிக்கிட்டு உட்காரவங்க நேத்து ஃபுல்லா எனக்கு தலைவலின்னுவாங்க. ஏன்னாக்கா ஏதோ உலகத்தின் சத்தத்தை கேட்டிருப்பாங்க. உலகத்துல இருக்கிற காரியத்தை அப்படியே உணர்ந்து அந்த அந்த காரியத்தை தலைக்குள்ள போட்டுக்கிட்டு அதை யோசித்து அதை வியாதியை உண்டாக்கி பயங்கரமான காரியங்கள் வரும். அடுத்தது பாருங்க, உலகத்தின் சத்தம் ஜெப வாழ்க்கையையும் தெய்வ சித்தத்தையும் கெடுக்கும். ஜெபம் பண்ண முடியாதுங்க. நீங்க ஜெபம் பண்ணணும்னு நினைச்சா கூட ஏதோ ஒரு உலகத்தின் சத்தத்தை கேட்டுட்டு வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் கேட்கலாமா, பரவாயில்லையே, ஊர் கதை நல்லா இருக்குது, வம்பு நல்லா இருக்குது, அந்த கதை நல்லா இருக்குது, இந்த கதை நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை வேத வாசிக்க விடாது, உங்களை ஜெபிக்க விடாது. உலகத்தின் சத்தத்தை அவாய்ட் பண்ணுங்க தயவு செய்து. அதை தூக்கி தூரம் வைங்க. யார் யார் பேசுறாங்களோ, என்னென்ன பேசுறாங்களோ, இது என்னத்துக்கு எனக்கு இந்த தூரமா வாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, உலகத்தின் சத்தம் அன்பை உடைத்து சண்டையை உருவாக்கும். அங்க ஏதோ சும்மா ஒரு அன்பு இருக்குதுனாக்கா அந்த அன்பை கூட உடைச்சிடும், சண்டையை உருவாக்கும். உலகத்தின் சத்தம் ஆர்கியூமெண்ட்ஸ், வீணான ஆர்கியூமெண்ட்ஸ். பாத்தீங்களா? ஐயோ பாப்பா சண்டை போட்டு வீட்டுக்குள்ள நடக்கும் பாருங்க. அப்படியே அமைதி சண்டைகள் நடக்கும், சத்தமான சண்டைகள் நடக்கும். இந்த சத்தம்லாம் வீட்டுக்குள்ள வரும்போது பயங்கரமான சண்டைகளை உருவாக்கும், அன்பை உடைச்சிடும். ஸோ உலகத்தின் சத்தங்களுக்கு இத்தனை வல்லமை இருக்குது. உலகத்தின் சத்தத்தை நம்ம கேட்கும் போது நம்ம தான் பாதிக்கப்படுறோம் அதுல. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, உலகத்தின் சத்தம் கடன் வாங்க வைக்கும். இந்த இப்ப பாக்குறோம்ல, போன் பண்ணி அவனே வாலண்டியரா கேட்கறாங்க, என்னது உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிக்குதுங்க, ஃப்ரீயா உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துரும், அதுவும் என்னவா லைஃப் டைம் கிரெடிட் கார்டு. அட பாவீங்களா, வாழ்க்கை முழுதும் எங்களை கடன்காரரா ஆக்குறதுக்கு லைஃப் டைம் கிரெடிட் கார்டு தராங்களாம். ஏன் கேட்டாங்களா? இன்னைக்கு எங்களுக்கு அப்படி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, லைஃப் டைம் கிரெடிட் கார்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அடுத்தது நாங்க என்ன சொல்லியிருப்போம்? தேவையே கிடையாது. ஏன்னா லைஃப் டைம் ஃபுல்லா கிரெடிட் கார்டுல போட்டு அந்த கடனை எவன் கட்டுவான்? அந்த கடனை வாங்கிக்கிட்டு அந்த கடன்காரர்கள் ஆக்குறது, இதான் உலகத்தின் சத்தம். ஆனா சிலருக்குலாம் சூப்பராகுது, அங்க போட்டிருப்பாங்க சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம், இந்த பைக் வாங்கலாம், 0 இன்ட்ரெஸ்ட், ஜீரோ இஎம்ஐ போட்டுருவாங்க. ஏன் கிராசரி ஸ்டோருக்கு போங்களேன், 0 இஎம்ஐல நீங்க கிராசரி வாங்கலாமா? எல்லா இடத்துலயும் கிழிச்சிட்டு வருவாங்க, கிரெடிட் கார்டை போட்டு கிழிச்சிட்டு வருவாங்க. யாரு கட்ட போறாத? நீங்க தான் கட்டணும். எங்கன்னா எஸ்கேப் ஆகி ஓட முடியுமா? அன்னைக்கு ஒருத்தருடைய வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா,
திடீர்னு நிறுத்தி வச்ச பைக்கு காணா போயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா அவர் இஎம்ஐல போட்டு வாங்கியிருக்கிறாரு போல. கிரெடிட்ல இஎம்ஐல போட்டு வாங்கியிருக்கிறாரு. அவர் கட்டாம விட்டுட்டாங்க. ஃபைனான்ஸ்ல போட்டு வாங்கியிருக்கிறாரு. கட்டாம விட்டுட்டாங்க. தூக்கின்னு போயிட்டாங்க வந்து. அவருக்கு தெரியாது, தேடுறாரு. கேமரா போட்டு பார்க்க சொல்றாரு, தேடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் இதான் உலகத்தின் சத்தம். எங்க உலகத்தின் சத்தம் நிம்மதியை தருமா? கடன் வாங்க வைக்கும், உங்களை கடன்காரர்களாக்கும். சொல்லுவாங்க வந்து, ஒரு அம்மா சொல்றாங்க அவங்க பிள்ளைகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஏய் இந்த வயசுல கடன் வாங்காம எப்படா நீ வாங்க போற? என்னால இன்னமும் அதை மறக்க முடியாது. இந்த வயசுல நீ வாங்காம எப்போ நீ கடன் வாங்க போறன்னு கேக்குறாங்க. அதாவது பிள்ளைக மேலையும் அதை போட்டு அப்படியே போட்டு நல்லா நீ கடன் வாங்கு, அப்புறமா கட்டிக்கோ, உன்னாலதான் முடியுமே, உன்னாலதான் முடியுமே, நீ எப்போ கடன் வாங்க போற? இதை விட்டா இப்பதான் வாங்கணும், இந்த வயசுலதான் வாங்கணும். இதுதான் உலகத்தின் சத்தம். வாலிப பிள்ளைக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா தயவு செய்து நல்லா உஷாரா இருங்க. உங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீ இந்த வயசுல கடன் வாங்கி 25,000 சம்பாதிக்கிறியா, 10,000 லோன் போடு, மாசம் மாசம் கட்டு. அந்த 10,000 நம்ம என்ன சேவ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அதை எப்படி ஞானமா செலவு பண்ணலான்ற புத்தி வந்துச்சுனாக்கா இந்த கடன்கார புத்திகளுக்கு பேச்சுகளுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். உலகத்தின் சத்தம் உங்களை கடன்காரர்களாக்கும். எவ்வளோ கடன் பிரச்சனையை பத்தி நாங்க இங்க வாசிக்கிறோம். சொல்லிடுவாங்க, நீ இப்பவே வீட்டை வாங்கி போட்டுருங்க, சீப்பா இருக்கும் போதே போட்டுருங்க, இஎம்ஐல போட்டுருங்க, ஃபைனான்ஸ் போட்டுருங்க, லோன் எடுத்துக்கங்க, இது எடுத்துக்கங்க. தயவு செய்து இப்படிப்பட்ட பிரச்சனையை நீங்க கேட்குறீங்கன்னாக்கா, வார்த்தைகளை கேட்டீங்கன்னாக்கா, இது ஆண்டவருடைய வார்த்தை கிடையாது. ஆண்டவர் வந்து உன்னு லோன் போட்டு உனக்கு லோனை வாங்கி வீடு கட்டு என்னைக்குமே ஆண்டவர் சொல்லல. எங்களுக்கு கூட பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது மடியில உட்கார வச்சுட்டு போவேன் பாப்பாவை. பையன் வந்து முன்னாடி உட்காந்துட்டு இருப்போம் பைக்ல. அப்ப பாத்தீங்கன்னா, என்னடா அது இவ்வளவு இடுக்கமா போறோமே, அவ்வளவுதான் நாங்க நினைப்போம். ஒரு நாள் கூட கடன் வாங்கி பைக்கை வாங்கணும், பெரிய பைக் வாங்கணும், அது ஸ்கூட்டர், அது பெரிய பைக்கை வாங்கினோம் நாங்க நினைச்சதே இல்லை. கார் வாங்கணும் நினைச்சதே கிடையாது. ஆனா நாங்க போயிட்டே இருந்தோம் ஊழியத்துக்கு. பைக்ல டிவிஎஸ் 50 வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டர் வச்சிருந்தோம். அப்படியே போயிட்டே இருக்குது. தானா வந்து ஆண்டவர் ஒரு புது காரை எங்களுக்கு கொடுத்துட்டு போறாரு. அதுக்குன்னு காக்காங்களை வச்சிருப்பாரு, கத்த செய்வாரு. நம்ம ஏன் கடன் வாங்கணும்? நான் இன்னைக்கும் அந்த சாட்சியை மறக்கவே மாட்டேன். ஏன்னா எப்படி வந்து ஆண்டவர் அழகா கொண்டு வந்து ஒரு புது காரை வாங்கி எங்க கையில கொடுத்துட்டு போறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு இதுக்கு ஒரு 10 கமெண்ட்ஸ் போடுவாங்க. என்ன போடுங்க, அதை பத்தி கவலை இல்லை, இது எங்க சாட்சிகள், நாங்க ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதனால உனக்கு செய்யல, அதனால நீ போட போற எப்படியும் கமெண்ட்ஸ். என் தேவன் நான் உலகத்தின் சத்தத்தை கேட்கல, எனக்கு செஞ்சாரு, அதனால நான் சொல்றேன் இது. ஸோ இதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது கிடையாது. அதனால உலகத்தின் சத்தம் கடன் வாங்க வைக்கும், கடன் வாங்க வைக்கும். உங்களை வச்சு ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான்னு பாக்குறேன். எப்படி அப்படியே ஆண் மூஷன் போயிடுவீங்கல்ல. எனக்கெல்லாம் இந்த மாதிரி கால் வரும். சென்னையில வந்து பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கிறோம், இதை செய்யலான்னு இருக்கிறோம், அதை செய்யலான்னு இருக்கிறோம். பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன், உலகத்தின் சத்தம் இப்படி இருக்காது. உங்களை எங்கேயோ படுகுழியில தள்ளுறதுக்கு தான் இந்த சத்தங்கள் எல்லாம் வருது. நீங்க தான் கடன்கார ஆக போறீங்க. எவ்வளோ பேருக்கு கடன்கள், ஐயோ கீழ்ப்படியாம போயிட்டு பயங்கரமான கடன்களுக்குள்ள இருக்கிறவங்க இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. இந்த லோனை கட்டணும், அந்த லோனை கட்டணும், நிம்மதியான தூக்கம் கிடையாது, தூங்கவும் முடியாது, அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியாது, எல்லாமே லோனை போட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. யோசிங்க தயவு செய்து. உலகத்தின் சத்தம் கீழ்ப்படிய வைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழ்ப்படியவே வைக்காது. எவ்வளோ சொல்லுவாங்க அம்மா அப்பா, ஏய் வேணாண்டா செய்யாத. உங்க பாஸ்டர் சொல்லுவாங்க, வேண்டாம் செய்யாத போவாத. இல்ல இல்ல இல்ல, எனக்கு இது நல்லா தோணுது. கண்ணுக்கு தான் நல்லா தோணும், காதுக்கு அது நல்லா இருக்காது. அதனால யோசிங்க தயவு செய்து. பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்கனாக்கா இந்த நேரத்துல கண்டிப்பா ஆண்டவரோடு கூட நீங்க கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு போடுங்க. நான் அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னேன்னா, கர்த்தருடைய சத்தம் கீழ்ப்படிய வைக்காது. நம்மள அந்த பாத்துக்கிறீங்களா, ஒரு திமிரா ஆக்கி விட்டுரும், ஒரு கர்வம் பிடிச்சவங்களா ஆக்கி விட்டுரும், கீழ்ப்படியவே வைக்காது. எதுக்கு நான் கீழ்ப்படியணும்? சில வாலிப பிள்ளைங்களாம் பேசுவாங்க, சில பெரியவங்களை கூட நான் பார்த்திருக்கிறேன். என்ன கேட்பாங்கன்னாக்கா, இப்ப என்ஜாய் பண்ணாம நான் எப்போ? ஆனா கர்த்தருக்கு நீ தேவை ரொம்ப, அதை அறிந்து கொள்ளுதே கிடையாது, அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இப்ப வந்து மை என்ஜாய்மெண்ட், கீழ்ப்படியதே கிடையாது. நான் சொல்றேன், கர்த்தருக்காக நீ உழைக்கும் போது, கர்த்தருக்காக நீ செய்யும் போது, கர்த்தருக்காக நீ ஓடும் போது,
லைஃபே ஸ்மூத்தா, ஜாலியா, சந்தோஷமா, சமாதானமா ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால கீழ்ப்படியாம மட்டும் இருக்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும் கண்டிப்பாக. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தருடைய சத்தம் நம்மள உருப்படியாவே வைக்காதுங்க. கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்கல, நம்மள உருப்படியாவே வைக்காது. உலகத்தின் சத்தத்தை கேட்டா நம்மள உருப்படியாவே வைக்காது. கர்த்தரின் சத்தத்தை கேட்கலன்னா ரொம்ப கஷ்டம். சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, எவ்வளோ சொல்லுவேன் நான்லாம். எதுக்கு செய்றீங்க? குடிக்காதீங்க, போவாதீங்க, இதை செய்யாதீங்க. அவங்க என்ன நினைச்சாங்களோ, புடிச்ச முயலுக்கு 3 கால், அவ்வளவுதான். அததான் செய்வாங்க. சோ இந்த இடத்துல அவங்க இப்படி பண்ணும்போது அந்த அவங்களுக்கு அது பெருசா இருக்கும். ஆனா நம்ம பார்வைக்கு பாத்தீங்கன்னா உருப்படியா இல்லாத மாதிரியே இருக்கும் அது. உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் சத்தம் நம்மள உருப்படியாவே வைக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, உலகத்தின் சத்தம் நம்மள உலகத்துக்குள்ளாகவே வழி நடத்தும். உலகத்துக்குள்ளதான் போவீங்க, எல்லாத்தையும் தேடிக்கிட்டு போவீங்க. நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாது, நான் ஏன் அப்படி இருக்கக்கூடாது, நான் ஏன் இப்படி இருக்கணும், நான் ஏன் இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தின் சத்தம் சொல்லிட்டே இருக்கும். ஏய் உனக்கு என்ன குறை, ஏய் உனக்கு என்ன ஜாலியா இரு, ஏய் உனக்கு என்ன என்ஜாய் பண்ணு, ஏய் உனக்கு என்ன இப்படி ஓடு, ஏய் உனக்கு என்ன அப்படி இரு, ஏய் உனக்கு என்ன ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணு. இந்த எண்ணங்கள் யார் யாருக்குள்ளலாம் இருக்குதோ, பி கேர்ஃபுல். உலகத்தின் சத்தம் உங்களோடு கூட பேசிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். உலகத்தின் சத்தத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால்தான் இப்படிப்பட்ட இந்த எண்ணங்கள் நமக்குள்ள வருது. எங்க இருந்தாலுமே நான் சொல்றேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோமா, நம்ம ஒரு கோடு கிழிச்சுப்போம். நான்லாம் அப்படிதான் என் லைஃப்ல ஒரு கோடு கிழிச்சுப்பேன். இது எனக்கு கிடையாது, இது எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு கிடையாது ஆண்டவரே, இது எனக்கு கிடையாது. அதனால ஒவ்வொரு காரியத்திலுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிறோம்னாக்கா, அந்த சத்தத்தை, உலகத்தின் சத்தம் வந்து அதை மறைக்க கூடாது. உலகத்தினுடைய சத்தம் நம்மள உலகத்துக்குள்ளாக கொண்டு போயிடுங்க. அப்புறம் போயிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு யோசிப்போம், சே எப்படி இருந்தல்ல நானு, இன்னைக்கு பாரு ஒரு ஜபம் இல்லை, ஒன்றும் இல்லை, கவலையோடு இருக்கிறேன், கஷ்டத்தோடு. அந்த ஒரு லைஃப் ஸ்டைலே வித்தியாசமாயிடும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். நல்ல கஷ்டத்துல இருக்கும் போது ஆண்டவரோடு கூட இருந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல சந்தோஷங்கள் வரும்போது அப்படியே உலகத்துக்குள்ளவே போக ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்துக்குள்ளவே போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே வர முடியல. உலகத்தையே தேடிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சமாதானம் இல்லாத நிலைமை, சந்தோஷம் இல்லாத நிலைமை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை, எப்படியோ ஐயோ ஆண்டவரே புரியலையே. ஏன்னா உங்களை கொண்டு போயிட்டு ஒரு சாக்கடையில உட்கார வச்சிருவான் சாத்தான். இங்கேயே உட்காந்துக்கோ, இதுக்கு மேல நீ யோசிக்காத, யோசிக்க விடாம போட்டுருவான். ஏன்னா ஆண்டவன் நமக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறார்ல. அதை விட்டுட்டு நம்ம உலகத்துக்குள்ள போகும்போது சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஜாலியா வந்துரு, ஜாலியா இருக்கலாம். உலகத்தை பார்க்கும்போது எவ்வளவு ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்குதுல்ல, சந்தோஷமா இருக்குதுல்ல. சும்மா எதனா ஒரு ரோட்ல நடந்து போங்களேன், அப்பா ஐயோ என்ன இந்த ஸ்ட்ரீட்டை இப்படி ஆக்கிட்டானே, அப்படி ஆக்கிட்டானே, ஐயோ இப்படி இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டு, ஐயோ ஜாலியா இருக்குதே, எல்லாரும் ஜாலியா போறாங்களே. இததான் சாத்தான் காட்டுவான் நம்மளுக்கு. ஆனா நான் எப்படி பண்ணுவேன்னாக்கா, இந்த மாதிரி ஸ்ட்ரீட்லயோ, இது மாதிரி தெருவில், இது மாதிரி ரோட்ல நடக்கும் போது ரொம்ப ஜாலியா எல்லாம் போகும். ஆண்டவரே இந்த ஆத்மா எப்போ ஏத்துக்க போகுது ஆண்டவரே, இந்த ஆத்மாக்கு உண்மை பத்தி தெரியலையே ஏசப்பா. என் மனசுக்குள்ள அப்படி ஜெபங்கள் பண்ணுவேன் நான். அப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுப்பேன். எங்கெங்கெல்லாம் பார்க்கு, இந்த ரோட்ல நல்லா சாப்பிடுற இடங்கள், அங்கெல்லாம் நிறைய யூத் நின்றுட்டு இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா உலகத்தின் சத்தத்துக்குள்ள இருப்பாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயே அப்படியே மியூசிக் போட்டுக்குன்னு, சினிமா பாட்டு போட்டுக்குன்னு அப்படியே ஜாலியா அப்படியே லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான்டா சூப்பர் லைஃப், இதுதான்டா சூப்பரா இருக்குது. உலகத்தின் சத்தம் உங்களை உலகத்துக்குள்ளாக கொண்டு போயிடும். உலகத்துக்குள்ளாக போயிட்டீங்கன்னாக்கா வெளியே வரதே கஷ்டம். திருப்பி நான் வந்துருவேன், பரவாயில்ல, அப்புறமா ஆண்டவரை ஏத்துக்கிறேன். அதுக்குள்ள வியாதிகள், அதுக்குள்ள சஞ்சலங்கள், அதுக்குள்ள பிரிவினைகள், அதுக்குள்ள கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருவோம். அப்புறமா நம்ம உட்காந்து யோசித்து வெளியே வரத்துக்கு டைமே இருக்காது. என்னைக்கும் நீங்க ஆண்டவரை ஏத்திருப்பீங்க, என்னைக்கும் நீங்க ஆண்டவரோடு கூட இருந்திருப்பீங்க, என்னைக்கும் நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருப்பீங்க உங்க வாழ்க்கைய. ஆனா உலகத்தை பார்த்துட்டு உலகத்துக்குள்ள சாத்தா உங்களை எங்கேயோ போச்சு தள்ளிட்டான் பார்த்தீங்களா, உலகத்துக்குள்ள தள்ளி விட்டுருவான். என்ஜாய் பண்ணு லைஃப. எனக்கு என்ன கவலை, எல்லாம் இருக்குது, நான் என்ஜாய் பண்றேன். போனவங்க இன்னைக்கு திருப்பி வரல.
யோசிங்க தயவு செய்து. எந்த சூழ்நிலை நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், பிள்ளைகளை வளர்க்கும் போது கூட தயவு செய்து சொல்றேன், உலகத்துக்குள்ள கொண்டு போயிட்டு அவங்கள மூழ்கிடாதீங்க. தயவு செய்து சொல்றேன். எப்பவுமே ஒரு ஒரு இந்த குதிரைக்கு ஒன்று அந்த அந்த பெல்ட்டை பிடிச்சி கடிவாளத்தை பிடிச்சி இழுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கொஞ்சம் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப கண்டிப்பா சொல்றேன். எனக்கு யூடியூப்ல 2 குழந்தைங்களை வச்சு ஒருத்தவங்க எய்சல் அண்ட் ஹேல்ன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லி தருவாங்க. அந்த யூடியூப்ல நான் பார்ப்பேன். டெய்லி அந்த பிள்ளைங்களை வச்சு அதுங்களுக்கு மழலை மொழியில அதுங்களுக்கு வசனத்தை கத்துக் கொடுத்து அந்த யூடியூப்ல போடும்போது அவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். அதை ரொம்ப அவங்க வளர்க்குறத நான் பார்க்குறேன். அழகா பாட்டு பாடுவா வைப்பாங்க. அதுங்களுக்கு வாயில வராது, ஆனாலும் பாட்டு பாட வைப்பாங்க அதுங்கள. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த சேனல்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா இந்த சின்ன வயசுலயே அவங்களை நீங்க அப்படி வளர்க்குறது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் மற்ற பேரண்ட்ஸ்க்கு இது காட்டுறது. ஸோ கண்டிப்பா நான் இதை பாராட்டுறேன். அந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்க்கும் போது எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அது ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துடும். எப்படி இருந்தாலும் நீங்க எங்க அந்த நேரத்தில் நீங்க பெல்ட்டை விட்டு பாருங்க, அந்த கடிவாளத்தை ஃப்ரீயா விட்டு பாருங்க. பரவாயில்ல போட்டோம், எங்க வேணாலும் போட்டோம், என்ன வேணா பண்ணிட்டோம், அடி வாங்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துடும். அதனால ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நான் சொல்றேன், அவங்கள போயிட்டு இந்த பாட்டுக்கு சினிமா பாட்டுக்கு போய் ஆடிட்டு வா, டான்ஸ் ஆடிட்டு வா, போய் நீ வந்து மேடை மேலே ஏறி பாடிட்டு வா, இந்த இந்த குரூப்பா போய் பாடுவாங்களே அந்த மாதிரி போய் பாடிட்டு வா, மியூசிக் வாசிட்டு வா, அப்படிலாம் போட்டு அனுப்பிடாதீங்க தயவு செய்து. அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க எப்படி வளர்க்குறீங்களோ அது பிரகாரம் தான் அவங்க வளருவாங்க. தயவு செய்து சொல்றேன். என் பிள்ளைங்க வந்து அவங்க நான் ஆன்லைன்ல பார்ப்பேன், அவங்க வர்ஷிப் பண்றது, அவங்க சர்ச்சில் அவங்க பிரசங்கம் பண்ணலாம் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என்னுடைய அந்த அந்த நாங்க போட்ட அந்த இன்புட் அது இன்னைக்கு வெளியே வருது இல்ல. அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அதை பார்க்குறோம் நாங்க. எப்படியோ ஆண்டவருக்காக எதையாவது ஒண்ணு அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தயவு செய்து சொல்றேன், உலகத்தின் சத்தத்தை கேட்டுட்டு நீங்க இதுக்கு அனுப்பலாம், அதுக்கு அனுப்பலாம், இப்படி என் பிள்ளைங்களை ஷைன் பண்ண வைக்கலாம், அப்படி என் பிள்ளைங்களை கொண்டாடலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. உலகத்தின் சத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப முக்கியம். தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது மட்டுமல்ல, அதனுடைய அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படினும். ரொம்ப ஈஸி சொல்றது இல்ல. நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் நிறைய நேரங்களில ஏதாவது ஒரு காரியங்களை எங்களை தேடிக்கிட்டு பயங்கரமா வரும்போது அப்படியே அமைதியாயிடுவோம். ஏன்னா அந்த ஆவியானவர் எங்களுக்கு சொல்லுவாரு, வெயிட், ப்ரேயர் பண்ணுங்க, நாங்க சொல்லி அனுப்பிடுவோம், இந்த ஜெபம் பண்ணிட்டு நாங்க சொல்றோம், டைம் கொடுங்க அப்படின்டுவோம். அப்படியா, சரிங்க, கலந்துக்கிறேங்க. அது எப்படிப்பட்ட ஆள் உங்ககிட்ட வந்து சொல்றாங்க? யார் அது? நல்ல விசுவாசியா? நல்லா ஜெபிக்கிறவங்களா? அப்படிப்பட்டவங்க வந்து சொல்றாங்கனாக்கா உலகத்துக்குள்ள போக மாட்டீங்க. எந்தெந்த காரியங்களுக்குள்ள உங்களுக்கு தெரியாம நீங்க உலகத்துக்குள்ள போயிட்டீங்கன்னு யோசித்து பாருங்களேன். சோ அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் எப்படி என்ன வேதம் சொல்லுது, லூக்கா 11வது அதிகாரம் 28வது வசனத்துல, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த இந்த வார்த்தையை கேளுங்க. இங்க ஒரு நல்ல ஒரு கதை இல்லை, உண்மையான கதையோடு நான் முடிக்க விரும்புகிறேன். அமெரிக்கால ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து தன்னுடைய சொந்த பார் நடத்தி கொண்டிருந்தார். அந்த பார்ல பாத்தீங்கன்னாக்கா அவர் தான் ஓனரு. அவர் சொல்லுவாராம், அந்த பார் அப்படியே சந்தோஷமா ஓடுமா. அந்த பார்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஜாலியா வருவாங்க போவாங்க, எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்களாம். ஆனா அந்த பார்ல அவர் சொல்லுவாராம், அந்த ஓனர் சொல்லுவாராம், என்ன சொல்லுவாருனாக்கா, ஜீசஸே இங்க வந்தா கூட நான் கெட் அவுட்னு சொல்லிடுவேன் அப்படின்னு வரான். ஜீசஸே இங்க வந்தா கூட நான் கெட் அவுட்னு சொல்லிடுவேன் அப்படின்னு ஒரு திமிர்ல இருந்தாராம் அந்த பாரை நடத்திக்கிட்டு. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் ஒரு பாரத்தோடு செபித்து விட்டு அவர் சொன்னாராம், அந்த பாருக்குள்ள நான் போறேன், நான் போயிட்டு அங்க போயிட்டு ஆண்டவரை பத்தி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த பாருக்குள்ள போறேன்னு சொன்னாராம். எல்லாரும் சொன்னாங்களாம், ஜீசஸ் வந்தாலே அவரு கெட் அவுட்னு சொல்ல போறாரு, நீங்க எல்லாம் எந்த மூலைக்கு பாஸ்டர், ஏன் பாஸ்டர் நீங்க போறீங்க அங்க? ஆனா ஆண்டவர் சில காரியங்களை சொன்னா அதை செய்யணும். ஆண்டவர் அவரை போக சொன்னாரு, அவர் போறாரு. ஆண்டவர் போகாதுன்னு சொன்னா போகக்கூடாது. பாருக்குள்ள ஒரு பாஸ்டர் போயிட்டு வரணும், சும்மாவா? அதுக்குள்ள பாருக்குள்ள பாஸ்டர் போயிட்டாருன்னு குறை சொல்லுவாங்க. சும்மாவே குறை சொல்ற ஆவிங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதனால இந்த பாஸ்டர் என்ன சொல்லலாம், இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. சோ இந்த பாஸ்டர் உள்ள போயிட்டு குடித்து கொண்டிருக்கிறவங்க மத்தியில போயிட்டு சுவிசேஷத்தை பகிங்கரமா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாராம். உள்ள போயிட்டு நேரா சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சாராம்.
அங்க முன்னாடி உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷன் தெரியாம அப்படியே கீழே விழுந்துட்டாராம். அப்புறம் அவர் ஏஞ்சி சொன்னாராம், என்னை யாரும் தள்ளி விடல, நான் தான் விழுந்தேன், நான் தான் விழுந்தேன் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு பாஸ்டர் 2 கரங்களை தூக்கி செபிக்க ஆரம்பிச்சாராம், உயர்த்தி செபிக்க ஆரம்பிச்சாராம். அந்த 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 வல்லமை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வல்லமையான ஜெபம், அந்த ஆண்டுடைய வல்லமை அந்த இடத்தையே நிரம்ப ஆரம்பிச்சுச்சாம். விழுந்த மனிதன் எழும்பி நின்று இந்த பக்கம் அந்த பக்கமா ஓட ஆரம்பிச்சிட்டானாம். விழுந்த மனிதன், அந்த 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 விழுந்த மனிதன் ஓட ஆரம்பிச்சவன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த பார் ஓனருடைய சொந்த மகனா. அது இல்லாம அவன் பிறந்ததுல இருந்து அவன் நடந்ததே கிடையாதாம். அந்த இடத்துல அந்த 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 இடத்துல அந்த பாஸ்டர் போய் ஜோம் பண்ண உடனே அந்த பையன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டானாம். அந்த இடத்துல இயேசுவே உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன அந்த பார் ஓனர் முழங்கால் போட்டு ஆண்டவரை ஏத்துக்கிட்டாராம். இயேசுவே நான் உண்மை ஏத்துக்கிறேன் ஆண்டவரை. ஏன்? அந்த ஒரு பாஸ்டர் பாருக்குள்ள அன்னைக்கு போலனாக்கா, ஆண்டவரை பத்தி பிரசங்கிக்கலனாக்கா, ஆண்டோடைய சத்தத்தை கேட்கலனாக்கா, இத்தனை பேர் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டிருக்க முடியாதுங்க. பிரியமானவர்களே, எங்க இருந்தாலும் உலகத்தின் சத்தமா ஆண்டோடைய சத்தமா? உலகத்தின் சத்தத்தை கேட்கிறீங்கனாக்கா நிம்மதி இழந்து போவீங்க. ஆண்டோடைய சத்தத்தை கேட்கறீங்கனாக்கா சந்தோஷமா இருப்பீங்க. ஆண்டுடைய சத்தம் நிம்மதியை தரும். ஆண்டுடைய சத்தம் சமாதானத்தை தரும். ஆண்டுடைய சத்தம் நமக்கு நிரப்பி வழியும் நம்மள. ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்டாலே எனக்கு சந்தோஷமா இருக்குது ஆண்டவரே. டெய்லி ஆண்டோட சத்தத்தை கேளுங்க. டெய்லி, தினமும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, எனக்கு நான் ஒரு நாள் போயிட்டு ஆண்டோட சத்தத்தை கேட்டு வர சொல்றது கிடையாது. டெய்லி ஆண்டவரை இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறீங்க எனக்கு வார்த்தையை அப்படி கேளுங்க. நான்லாம் ஆண்டோட்ட டெய்லி கேட்பேன் உட்காந்து. என் கூட பேசுங்க ஏசப்பா, என் கூட பேசுங்க, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக பேசுங்க, என் கூட பேசிக்கிட்டே இருங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருங்க. நானும் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறேன்னு சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கும் லைஃப். உங்களுக்கு பணம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, மனுஷங்கள் இருந்தா என்ன, மனுஷன் இல்லைன்னா என்ன, கர்த்தரோடு பேசிட்டே இருக்கிறீங்கன்னா அதை போல ஒரு பெரிய நிம்மதி வேற உலகத்துல எதுவுமே கிடையாது. நீங்க மனுஷனுடைய வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறீங்கன்னாக்கா உண்மையாவே சஞ்சலும் தவிப்பும் தான். உண்மையாகவே தயவு செய்து சொல்றேன், உலகத்தின் உள்ள இருக்கிற வார்த்தைகளை கேட்காம ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்க, ஆண்டுடைய சத்தத்தை கேளுங்க. சப்பா நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லி உணர்த்துங்க. சில குழப்பமான இடங்களிலெல்லாம் உங்க சொந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, அவருடைய மைண்ட் பேசும். மைண்ட் வாய்ஸ் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்கல்ல, ஆண்டுடைய சத்தத்தை கேளுங்க. உங்க மைண்ட் வாய்ஸை கர்த்தருடைய சத்தம் நினைச்சுக்காதீங்க. உங்க மைண்ட் வாய்ஸை போட்டு இதுதான் கர்த்தருடைய சித்தம் நினைச்சுக்கிட்டு முடிவு பண்ணாதீங்க. ஆண்டவர் எதையோ உங்களுக்கு வித்தியாசமா வச்சிருக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாமா இந்த நேரத்துல? ஆண்டவரே, நீங்க என் கூட பேசுங்க ஏசப்பா. உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கணும். எனக்கு குழப்பத்துல இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு வேலையில குழப்பத்துல இருக்கிறேன் இயேசு சுவாமி. நான் ஆண்டவரே வெளிநாடுகளுக்கு போகணும்னு நினைக்கிறேன். உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. நான் இந்த பெண்ணை கட்டிக்கணும், இந்த பையனை கட்டிக்கணும்னு இருக்கிறேன். உங்க சத்தத்தை கேட்கணும். என்னுடைய உலகத்தின் ஆசைகள் இல்ல ஆண்டவரே. கடன் ஆண்டவரே, உலகத்தின் பேச்சை கேட்டு நிறைய கடன்ல இருக்கிறேன். எல்லாத்தையும் மன்னிங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, ஒரு மாறுதலை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. இயேசு சுவாமி, உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. பார்த்து கொண்டிருக்கிறவங்க, உங்க சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா சொல்லுங்க.